மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டிருந்த சாதாரண ஏழை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது சட்டவிரோத நடவடிக்கை. இந்த படுகொலையை செய்தவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகள், எளிய மக்கள், எல்லைப்புறங்களில் வாழ்கிறவர்கள் எல்லையை கடப்பது என்பது மிக இயல்பு. சுட்டிக்காட்டலாம், எச்சரிக்கலாம், அவர்களை சட்டப்படி கைது செய்து நீதியின் முன்னால் நிறுத்தலாமே அன்றி சுட்டுக் கொள்வது ஏற்புடையதல்ல. இது கடும் கண்டனத்துக்குரியது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களின் சந்ததிகளுக்கு எதிர்கால வாழ்வை உத்தரவாதப்படுத்த வேண்டும். எல்லைப்புறங்களில் இருக்கிற, எல்லையோரத்தில் வாழ்கிற மாநிலங்களின் எல்லைப்புறங்களில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனைகளில் கர்நாடக அரசு, அதனுடைய முதல்வர் சொல்கிற கருத்துக்கள் இரு மாநிலங்களின் ஒற்றுமைக்கு உகந்ததாக இல்லை. எனவே அவர் நீதியின்பால் இருக்க வேண்டும், சட்டத்தின்பால் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மாடு தேடி போனவர்கள் வீடு வந்து சேரல, சுட்டு கொன்றது போலீஸ், வண்ணத்துறை போலீஸ், சட்டத்தை காக்க போலீஸா, போலீஸை காக்க சட்டமா, தடுத்திடுவோம் 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 தடுத்திடுவோம். மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டிருந்த சாதாரண ஏழை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது சட்டவிரோத நடவடிக்கை. இந்த படுகொலையை செய்தவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகள், எளிய மக்கள், எல்லைப்புறங்களில் வாழ்கிறவர்கள் எல்லையை கடப்பது என்பது மிக இயல்பு. சுட்டிக்காட்டலாம், எச்சரிக்கலாம், அவர்களை சட்டப்படி கைது செய்து நீதியின் முன்னால் நிறுத்தலாமே அன்றி சுட்டுக் கொள்வது ஏற்புடையதல்ல. இது கடும் கண்டனத்துக்குரியது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களின் சந்ததிகளுக்கு எதிர்கால வாழ்வை உத்தரவாதப்படுத்த வேண்டும். எல்லைப்புறங்களில் இருக்கிற, எல்லையோரத்தில் வாழ்கிற மாநிலங்களின் எல்லைப்புறங்களில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனைகளில் கர்நாடக அரசு, அதனுடைய முதல்வர் சொல்கிற கருத்துக்கள் இரு மாநிலங்களின் ஒற்றுமைக்கு உகந்ததாக இல்லை. எனவே அவர் நீதியின்பால் இருக்க வேண்டும், சட்டத்தின்பால் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.